பைரவி வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ! காயத்ரியோட உள்ள நடக்கிற நிச்சயதார்த்தத்தை நம்மளால பார்க்க முடியலையே! இப்படி நம்மள அன்னபூர்ணி அம்மா வெளியே அனுப்பிட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா நின்றுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது? உள்ளே போக முடியாது. டாக்டர் கூட சேர்ந்து சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. பிடிக்காததுனால கலர் தண்ணியெல்லாம் என் மேலே ஊற்றலான்னு வந்தாங்க. ஆனால் ஊற்ற முடியல. அவங்க பொண்ணு மேலேயே ஊற்றிட்டாங்க. ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? எனக்கு டாக்டரை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அவரை அவ்வளோ பிடிக்கும். இந்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அவரு கூட தான் நான் வாழணும். நான் அந்த அளவுக்கு அவரை விரும்புகிறேன். அது ஏன் அவங்க அம்மாவுக்கு தெரியவே மாட்டுது? பிள்ளையோட சேர்ந்து நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் இவ்வளோ கெட்ட புத்தியோடு இருக்காங்க? அது தெரியவே இல்லை. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு வாட்டி தான். அதில் நல்ல மனுஷங்க வர்றது எல்லாமே கடவுளோட ஒரு அருள் மாதிரி தான். ஏன்னா எனக்கு டாக்டர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கண்டிப்பாக நான் கொடுத்து வச்சுருக்கணும். அவருக்கு எவ்வளோ நல்ல மனசு. என்னை பொண்டாட்டியா அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவங்க அம்மா ஏற்றுக்காமல் என்னை போட்டு இப்படி படுத்தி எடுத்துட்ருக்காங்க. இந்நேரம் அந்த கலர் தண்ணியை என் மேலே ஊற்றியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. நான் நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கரண்ட் வராமல் பண்ணிடுறாங்க. இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போவுமே என்னை பற்றியே அவங்க நினச்சிட்ருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு வேறு வேலையே இருக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சிந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வராங்க. வந்த உடனே அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, அம்மா நீ இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா சொல்கிறாங்க, ஏய் நான் தெரியாமல் தாண்டி பண்ணிட்டேன். அந்த சிந்து மேலே ஊற்றலான்னு நினச்சேன், தெரியாமல் உன் மேலே ஊற்றிட்டேன். சரி போ போ மா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்னை 2 வாட்டி குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்ற வச்சுட்டேன் அப்படின்னு அவங்க பொண்ணு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஐயோ உள்ள நிச்சயதார்த்தம் வேறு நடக்குது, அங்கே போகணும். ஆனால் இவன் என் பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமாக இருக்காளே, ஃபோட்டோ எடுக்கிறா, இதை பண்ணுறா அதை பண்ணுறா, அப்பப்பப்பப்பா இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கோவத்தோடு உள்ளே போகிறாங்க. உள்ள நிச்சயதார்த்தம் நடக்குது. எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. காயத்ரி ஆசைப்படுறாங்க, நம்ம அவங்க சிந்து அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க இருந்து இந்த நிச்சயதார்த்தம் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அவங்கள மாதிரி நல்ல மனசு நம்மளை வாழ்த்துனா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்படுறாங்க. நான் அம்மா கிட்ட கூட கேட்டுட்டேன், சிந்து அண்ணி இங்கே இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டாங்க. பாவம் அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி அவங்கள வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பைரவி இருக்காங்க. பைரவி பின்னாடியே போகிறாரு. அப்படியே கூடவே அவங்க வீட்டுக்காரர் சுற்றி சுற்றி வராரு. என் பொண்டாட்டி என்ன அழகாக இருக்கா, ஐயோ பாப்பா புடவை கட்டினா அவள் சூப்பராக இருக்கா, நானும் ஒரு வகையில் கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அம்மா பைரவி போட்டிருக்க அந்த புடவைக்கு மேட்சாக என்னை அந்த ஷர்ட் போட சொன்னாங்க. நல்லா தான் இருக்குது, கெத்தாக தான் இருக்குது. என் பொண்டாட்டி பக்கத்தில் போய் நின்னா 2 பேருக்கும் மனசளவில் நல்லா பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரவங்க எல்லாருமே சேர்ந்து நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல அம்மா பார்க்குறதுக்கு தான் இப்படி. ஆனால் அவங்க எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. எனக்கும் பைரவிக்கும் நல்ல நல்ல ஒரு இதுவை உருவாக்கணும், 2 பேரும் சேர்த்து நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணம் என்னை விட அம்மாவுக்கு தான் அதிகமாக இருக்குது. நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு போயிட்டு அப்படியே பைரவி பக்கத்தில் போய் நிற்கிறாரு. ஐயோ அப்படியே பைரவிக்கு கோபமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. அப்பா அவர் கேட்குறாரு, ஆமாம் பைரவி இந்த ஷர்ட் நல்லா இருக்கா, அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே பார்க்குறாங்க. இது ஏன்னா இப்படி பண்ணிகிட்ருக்கோ தெரியல, பார்த்தாலே பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு போயிடலான்னு நினச்சா அதுக்கும் வழி இல்லை, என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்குங்க அப்படின்னு பைரவி தள்ளி போய் அப்படியே நிற்கிறாங்க. இவ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா, நான் கிட்ட போனால் கூட தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கா. ஐயோ கடவுளே, எப்படியாவது என் பைரவி மனசை மாற்றி என் கூட வாழ வச்சிரு. இந்த பிரச்சனை வேற போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அந்த இருக்கிற எல்லா நிலத்துலையும் நான் மாடை விட்டு கரும்பெல்லாம் அழிச்சிட்டேன். இந்த போலீஸ்காரன் வேற அதை வேற கண்டுபிடிச்சிட்டான். பைரவி கிட்ட சொன்னால் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. அதோடு அவன் நீ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பா. நான் வந்துட்டு மாட்டாமல் இருக்கணும். கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட வீட்டுக்காரர் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. சிந்து அப்படியே வராங்க. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்துக்குள்ளே போகணுமே, எப்படி போகிறது, டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாமா, சரி பண்ணி பார்க்கலாம். ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. சொல்லு சிந்து என்ன அப்படின்னு. டாக்டரு என்னால் உள்ளே வர முடியல, உள்ளே நிச்சயதார்த்தம் நான் பார்க்கணும், ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா, ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்ல, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது சிந்து. உள்ள பெரியம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க.
கண்டிப்பாக உன்னை விட மாட்டாங்க. ஆனால் நீ வந்தால் நல்லா தான் இருக்கும். நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர்ஸ் கேட்குறாரு. டாக்டரே ஏதாவது ஒரு பிளான் போடு டாக்டரே, எப்படியாவது நான் உள்ளே வந்துடணும். எனக்கு பார்க்கணும் தெரியுமா, காயத்ரியோட நிச்சயதார்த்தத்தை நான் பார்க்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, இரு இரு, நான் ஏதாவது ஒரு பிளான் போட்டு உன்னை எப்படியாவது உள்ளே வர வச்சிடுறேன் சரியா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு. டாக்டர்னு ஒரு நல்ல பிளானாக போட்டு நம்மளை உள்ளே வர வச்சிடணும். நாம் போயிட்டு காயத்ரியோட நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே இருக்காங்க சிந்து. அப்படியே பார்க்குறாங்க அன்னபூர்ணியும் பார்க்குறாங்க, அவங்க தங்கச்சியும் பார்க்குறாங்க. இந்த சிவா இருக்கானா? இருக்கான். அந்த சிந்து மட்டும் உள்ளே வரவே கூடாது. அவள் வந்தால் கண்டிப்பாக அன்னபூர்ணி அக்கா கிட்ட சொல்லி அவளை மறுபடியும் வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு சிவா, எப்படி வர வைக்கிறது சிந்துவை? அம்மா என்ன இப்படி காவல்காரங்க மாதிரி வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. சிந்துவை வர வைக்கவே முடியாது போல இருக்கே. அப்படியே வந்தாலும் ஓடி போய் பெரியம்மா கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிவிடுவாங்க போல இருக்குது. இவங்க ஏன் தான் இப்படி இருக்காங்களோ தெரியல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து வாழவே விட மாட்டுறாங்க. எனக்கு சிந்துவை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. இங்கே தேவையான எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாமே பண்ணுறாங்க. அங்கேருந்து அன்னபூர்ணியை கூப்பிட்றாங்க. கிட்ட போய் நிற்கிறாங்க. அதே மாதிரி சிவாவோட அம்மாவும் மேடையில் போயிட்டு நிற்கிறாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயதார்த்தம் எல்லாமே நடக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் காயத்ரி மட்டும் அப்படி எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஐயோ சிந்து நீ வந்துட்டாங்களா, எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே, வந்துடணும், அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எட்டி எட்டி பார்க்குறாங்க. பக்கத்தில் அன்னபூர்ணி வந்து நிற்கிறாங்க. மறுபடியும் அப்படியே செய்கையிலேயே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிந்து அண்ணி வந்தால் நல்லாயிருக்கும், எப்படியாவது என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு காயத்ரி, உனக்கு புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? கம்முனு இரு, இங்கே நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும். சும்மா நீங்கள் எதுக்கு அவளை தேடிட்டுருக்க? அவளாம் இங்கே வரமாட்டா, புரியுதா உனக்கு? ஒழுங்காக இங்கே பண்ணுறதுலாம் ஒழுங்காக செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி போய்ட்றாங்க. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுறதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்காங்க. வெளியே அப்படியே சிந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக டாக்டர் கடைசி டைம்லேயாவது உள்ளே வர வச்சிருவாரு, நான் போயிட்டு நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்படியே வராங்க, எட்டி பார்க்குறாங்க. ஐயோ எல்லாம் வாசல்லையே நின்றுட்டுருக்காங்களே, உள்ளே கூட போக முடியாது, என்ன பண்ணுறது? ஏதாவது வேஷம் போட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்படியே யோசிச்சுட்ருக்காங்க. டாக்டருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன டாக்டரே ஏதாவது பண்ணிங்களா, நான் உள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இரு நானும் ஏதாவது யோசிச்சுட்ருக்கேன். எங்கள் அம்மா வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. அவங்க உன்னை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி மட்டுமே அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி டாக்டர், நீ கவலைப்படாத, என்கிட்ட நிறைய பிளான் இருக்குது, நான் ஏதாவது ஒன்று பண்ணி உள்ளே வந்துடுறேன் சரியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறா இவ, ஒன்றுமே புரியலையே, என்ன ஏதோ பிளான்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறா, ஏதாவது பண்ணி உள்ளே வந்து மாட்டிக்க போகிறா, அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். ஏற்கனவே தனியாக வெளியே வச்சுருக்காங்க, அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, இன்னும் ஏதாவது பண்ணிவிட்டு மாட்டிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி டென்ஷனாகவே இருக்கார். சிந்து அப்படியே யோசிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கம்பல்சரி நம்ம உள்ளே போய் தான் ஆகணும், உள்ளே போய் பார்த்து காயத்ரியை அந்த நிச்சயதார்த்தத்தை நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க அங்கே.